ஓகே, இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் போயிடலாம். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் வாவ் செம்மையா இருக்குல்ல, பிங்காக தான் இருக்க போகுது. அது பேர் வந்து ஐஷேடோ பேலட். நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பெரிய ஐஷேடோ பேலட் ஒன்று காமிச்சிருப்பேன். ஸோ அது என்ன ஐஷேடோ பேலட்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரஷ் தான். உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்க, நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல்ஸ். என் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்கீங்கன்னா வெல்கம். அண்ட் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் ஆகிறீங்கன்னா வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோ இதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மேக்கப் தான். பட் இது வந்து ஒரு ஸ்ட்ராபெரி மேக்கப் லுக். அப்படி ஒரு மேக்கப் லுக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விபரீத முடிவில் வந்திருக்கேன். ஸோ இந்த முடிவு எனக்கு எதில் இருந்து வந்துச்சுன்னா, பின்ட்ரெஸ்ட்டில் நான் சம்திங் சர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப இந்த லுக் ஒன்று போட்டிருந்தாங்க, ஸ்ட்ராபெரி மேக்கப் லுக் அப்படிங்கிற மாதிரி. சரி, இது ஏன் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எனக்குமே இது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, உங்களோட எனக்கு ஆர்வமாக இருக்குது. ஸோ அதனால இந்த வீடியோ முடிஞ்ச அளவு நான் சீக்கிரமாக முடிச்சிருவேன். பிகாஸ் நான் அவுட்புட் பார்க்கணும். ஸோ அதனால டக்குன்னு முடிச்சிருவேன். என்னால் எந்த அளவுக்கு ப்ராடக்ட்ஸ் காட்ட முடியும்னு தெரியல. பட் இந்த மேக்கப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது, டெக்னிக்கில் இருந்து எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது. நான் முடிச்சாலும் சீக்கிரமாக முடிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸ் நான் ஷோ பண்ணாமல் விட்டேன்னா மறக்காமல் கேளுங்க. நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் சீக்கிரமாக வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஒரு பிங்கி அண்ட் ரெட்டிஷ் கலரில் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். பட் எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு தெரியல. தமிழில் பார்த்தீங்கனாலே தெரியும். பட் அதில் இருக்கிற ஒரு சில திங்ஸை மட்டும் எடுத்து ரிக்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கேன். பட் அதே மாதிரி வருமா அப்படிலாம் தெரியல. அதில் இருக்க சின்ன விஷயத்த மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஃபேஸில் நம்மளோட ஸ்கின் டோனை ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் செட்டஃபிலோட மாய்ஸ்சரைசர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் சேம் ரெனியோட ப்ரைமர். இன்னொரு ப்ரைமர் இருக்குது. பட் இந்த லுக்குக்கு கொஞ்சம் க்ளோவிஷாக இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நான் இந்த ப்ரைமர் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் அண்ட் இன்சைட்டோட கன்சீலர். பட் இந்த தடவை வந்து நான் ஒரு டார்க்கர் ஷேட் கன்சீலர் தான் எடுக்க போகிறேன். நான் டார்க்கர் ஷேட் போட்டு அதுக்கப்புறமா என்னோட லைட்டர் ஷேடும் போட்டு அதுக்கப்புறமா ஹைலைட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் டார்க்கர் ஷேட் போய்க்கிறேன். டைரக்டாக கலர் கரெக்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டார்க்கர் ஷேட் போடுவேன். இன்னைக்கு நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் எல்லாமே கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ரஷ் தான். உங்களுக்கு அதோட லிங்க் வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்து பை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட் எந்த ஆப்பில் வேணாலும் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்கன்னா எனக்கு தெரியல, நான் உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணிட்டேன். அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து ஐப்ரோஸ் நம்ம ஷேப் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் கம்ப்ளீட் மேக்கப்பாக இருக்க போது. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண போகிறேன் இன்னைக்கு. நான் ஐப்ரோ ஷேப் பண்ணுறதுக்கு என்னோட ஷேப்பில் இருக்க கன்சீலரை தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதே நான் இந்த ரெடியோட மேக்கப் ஃபிக்ஸர் ஸ்ப்ரே தான், செட்டிங் ஸ்ப்ரே தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக பிளெண்ட் ஆகும். ஸோ அதனால் நான் அதை யூஸ் பண்ணுறேன். நல்லா ஒரு க்ளோவும் கொடுக்கும். நான் அதை ஃபீல் பண்ணதுனால சொல்கிறேன். நல்லா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் நான் இதை எப்போவுமே இது பண்ணிட்டு தான் நான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுவேன். ஸோ எஸ், நம்ம இன்னைக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். அதுக்கு நம்ம ஃபவுண்டேஷன் மிக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் ஃபவுண்டேஷனுமே நிறைய போகிறது கிடையாது, ஒரு செட்டிலான லுக்கில் தான் பண்ண போகிறோம். ஃபவுண்டேஷன் போட்டுட்டு ஐ லுக் போகலாமா வேணாம், ஐ லுக் முடிச்சுட்டு அதே ஃபவுண்டேஷன் வரும், இது நல்லா அப்போ செட் ஆகிடும். ஸோ நிறைய பேர் வந்து ஐஷேடோ பேலட், நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பெரிய ஐஷேடோ பேலட் ஒன்று காமிச்சிருப்பேன். ஸோ அது என்ன ஐஷேடோ பேலட்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட பேர் வந்து எல்ஏ கேட்ரினா மேக்கப் பேலட். ஸோ இதில் வந்து 54 கலர்ஸ் இருக்கும். இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே நல்லா இருக்கும். பட் இதில் பிளாக் இருக்காது, பட் ஷிம்மர் கலந்து தான் இருக்கும். உங்களுக்கு மேட்டான பிளாக் கலர் வேணும்னா பிளாக் மட்டும் இருக்கிற மாதிரி குட்டி பேலட் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி இதில் 54 கலர்ஸ் இருக்குது வித் உங்களுக்கு ஷிம்மர் கிளிட்டர்ஸோட. ஸோ சூப்பர் பேலட் தான் நான் சொல்வேன். எல்ஏ கேட்ரினா மேக்கப் பேலட். ஸோ இந்த ஐஷேடோ லுக் வந்து ஃபுல்லாகவே பிங்காக தான் இருக்க போகுது. அதுவும் ரொம்ப ஹெவியாக போகிறது கிடையாது. இந்த கார்னர் மட்டும் நான் யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஃபுல்லாகவே கிளிட்டர்ஸ் போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இப்போ என்ன கலர் எடுக்கலாம், நிறைய பிங்க் இருக்குது.
இந்த கலர் தான் நல்லா தானே இருக்க போகிறோம். ஓகே டன். ஸோ இந்த 2 கார்னர் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸ்ட்ராபெரி ஒரு ரெட் கலர்ல தானே இருக்கும். ஸோ ஃபுல்லாக பிங்கில் போகாமல் ஒரு டார்க் ஒரு மெரூன் ரெட் அந்த மாதிரி. அண்ட் ஃபைனலாக ஷிமரி. வாவ், செம்மையா இருக்குல்ல? நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பட் இதை போட்டு நம்ம வெளியே எங்கேயும் போக முடியாது. மாடல் ஷூட்டோ இல்லைன்னா லைக் நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ்க்கு இது பெர்ஃபெக்டாக இருக்கும். இதான ஸ்டேஜுக்கு வந்துட்டும் ஐலைனர் அண்ட் ஐலைனருக்குமே என்னை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தின்னான ஒரு லைன் போதும். தென் ஸோ இதுக்குமே நான் வந்து ஃபேக் லாஷஸ் வைக்க போகிறது கிடையாது. வெறும் மஸ்காரா வச்சு மட்டும்தான் எடுத்து விட போகிறேன். அகெயின் ஹைப்பர் கர்ல் மேபிளைனோட மஸ்காரா தான், எப்போதுமே இதுதான். ஸோ இதுவுமே நமக்கு நல்ல லென்த்தியாக நல்ல வால்யூமாக வேணும். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா நோ காஜல், நோ ஸ்மோக்கி லுக், நத்திங். ஒயிட் இருந்துச்சுன்னா ஒயிட் காஜல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக இந்த கீழே மட்டும் கலர் கொடுத்துக்கோங்க. என்கிட்ட ஒயிட் காஜல் கிடையாது. ஸோ நான் வந்து இதில் லைட்டாக ஒரு ஒயிட் கலர் இருக்குது, அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். வந்துச்சுன்னா சூப்பராக இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் கீழே மட்டும் இங்கே கொடுத்துருக்க பின் கொடுத்துட்டு விளக்குறேன். இப்போ நான் ஒயிட் தான் எடுத்திருக்கேன், வருமானு தெரியல. லைட்டாக தெரியல, பட் பவுடருங்கிறதுனால டக்குன்னு போயிடும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லைட்டாக இந்த லேஷஸோட லைனில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் நான் லென்ஸ் போட்டிருக்கிறதுனால உள்ளே போயிருமான்னு பயமாக இருக்குது. இந்த லேஷஸோட லைனில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லைட்டாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். அகைன் கீழே மேலே போட்டிருக்க பிங்க் கலர் அதை வச்சு கீழேயும் கொடுத்துக்கிறேன். அண்ட் அகைன் மஸ்காரா. ஓகே, இப்போ நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன் போயிடலாம். ஸோ ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஃபாரெவர் 52 அதுலேருந்து ரெண்டுமே யூஸ் பண்ணுறேன். பட் இது வந்து இது ப்ரோ கிடையாது. இது வந்து டார்க்கர் ஷேட் லைட்டர் ஷேடு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் என்னோட ஸ்கின் ஷேட் கிடைக்கும். ஸோ நான் இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் போட போகிறேன். எடுத்துருக்கிறதே பார்த்தீங்கன்னா இந்த தேமாதிரி இவ்வளோ தான் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஸோ எனக்கு இவ்வளோ கூட தேவையான்னு தெரியல. ஓகேவா, இது அப்படியே என் ஸ்கின் டோனுக்கு கரெக்டாக இருக்கு. இதை மட்டும் வச்சு பிளர் பண்ணிக்கிறேன். பெருசாக உங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே என் ஸ்கின் டோனோட மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த பண்ண போகிறது கான்டோர். சரி, இது வரைக்கும் பண்ண வீடியோஸ்லாம் நான் கான்டோர் பண்ணது கிடையாது. ஈவன் ஃபவுண்டேஷன் கூட நான் அப்ளை பண்ணது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கான்டோர் போயிடலாம். அண்ட் கான்டோருக்குமே நான் தனியாக கான்டோர்லாம் இருக்க போகிறது கிடையாது. என்னோட கன்சிலர் பேரட்டில் இருக்க இந்த டார்க்கர் ஷேடு இதெல்லாம் எடுத்து நான் இப்போ கான்டோரை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் பவுடர் பேஸ்ட் இருக்க கான்டோரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி முக்கியமாக ஒன்று மறந்துட்டேன், ஹைலைட் பண்ண மறந்துட்டேன். ஹைலைட்க்கு நான் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து இந்த ஒரு லைட்டர் ஷேடு, என் ஸ்கின்னை விட கொஞ்சம் ஒரு டோன் ஃபேராக இருக்கிற ஷேடு எடுத்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, தென் கான்டோர். எல்லாத்தையுமே காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் டன். இன்னும் ப்ளஷ், ஹைலைட்டர், லிப்ஸ்டிக் அது மட்டும் தான் பெண்டிங் இருக்குது. அண்ட் முக்கியமான பார்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரி அப்படிங்கிறதுனால ஸ்ட்ராபெரிக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்த நான் பண்ணணும்.
ஸோ அதுவுமே இந்த கான்டோர் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அண்ட் நான் வந்து ப்ளஷ்ஷுக்கு இந்த சுகர் அதோட ஹைலைட்டர் கான்டோர் ப்ளஷ் 3மே இருக்கிற இந்த பேலட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் இருந்து நல்லா பிங்கியாக எனக்கு ப்ளஷ் போட்டலாம். ஸோ நீங்கள் ப்ளஷ் அதிகமானாலும் பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு தைரியத்தில் தான் எடுத்து அப்படியே இருக்கேன். அண்ட் ஹைலைட்டர் சேம் அதே பேலட்டில் இருக்கிற ஹைலைட்டர். அண்ட் ஃபைனலி லிப்ஸ்டிக் சேம் அகைன் இந்த ஃபேஸஸ் கனடாவிலேருந்து இந்த மேட் லிப்ஸ்டிக், அதுக்கப்புறமா இந்த பேரட்டில் இருக்க இந்த லிப்ஸ்டிக் ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி தான் ஒரு பிங்கிஷ் ஒரு ரெட்டிஷ் கலரில் எடுத்துகிட்டு வரலாம். பிளாக் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம் இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவோம். பட் இந்த கலர் தான் மேக்ஸிமமாக ஹைலைட்டாக தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம லிப் லைனர் ட்ரா பண்ணிடலாம். ஸோ லிப் லைனருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சிலர் கேரக்டருக்காக அந்த டார்க் ஷேடு தான். ஸோ மேலே அவுட்லைன் மட்டும் டார்க் கொடுத்துட்டு உள்ளே அந்த ரெட்டிஷ் கொடுத்தா எப்படி வரும்னு தெரில. ஏதோ இப்போ சடனாக தோணதை பிளான் பண்ணேன். பட் எப்படி பார்ப்போம் என்ன போதும். பர்ஃபெக்ட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கலர் வந்திருக்கு. இதை பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். ஸோ அகைன் கொஞ்சமாக ஹைலைட்டர் எடுத்துட்டு ஃபைனலி சம் லிப் க்ளாஸ். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜூடியோலேருந்து வாங்கினது தான். ஸோ இப்போதான் நம்ம முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்கே வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம ஸ்ட்ராபெரி லுக் க்ரியேட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டது. ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி ஒரு குட்டியோண்டு ப்ரஷ் எடுத்துட்டு ஒரு டார்க் பிளாக் அப்படி இல்லைன்னா ஒரு டார்க் ப்ரௌன் எடுத்து இங்கே டாட்டாக வைக்க போகிறோம். ஸோ இதுதான் டிசைட் பண்ண போகுது. உண்மையிலே அப்படிதான் வந்திருக்கா இல்லையான்னு. ஆக்சுவலி வந்துருச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே அப்படியே வந்திருக்கு. பட் நீங்கள் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் பிளான் பண்ண மாதிரி நான் ரீக்ரியேட் பண்ணிட்டேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். சப்போஸ் நீங்கள் ஃபோட்டோஷூட் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு வேறு ஏதாவது உங்களுக்கு ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட டிஎம்ஸ்லேயோ ஆர் இன்ஸ்டாவில் எனக்கு பர்சனலாகவோ எனக்கு பிக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை ரீக்ரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய், டேக் கேர்.